காமராஜ் அவர்கள் ஏதோ ஒரு தொலைக்காட்சியில் அவரே போய் செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து நான் வந்து சன்னியாசி ஆக போகிறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இதை தொடர்ந்து நான் அவர் மேலே கேஸ் போடுறதா இருக்கேன். இது இன்னொருத்தர் வீட்டு பொண்ணு மேலே அவர் வந்து இப்படி சம்மந்தம் இல்லாமல் ஏதோ ஒன்று சொல்ல முடியாது. இதனால எனக்கு வந்து வெளியில் தலை காட்ட முடியல, அதுதான் உண்மை. ஆஃபீஸும் வந்து போக முடியறதில்ல. வெளியே சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க யாருமே வந்து எல்லாம் ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. என்னால் வெளியில் தலை காட்ட முடியல. இதுக்கு ப்ரொடெக்ஷன் கூறி நான் வந்து இப்போ கமிஷனருக்கு மனு கொடுத்தேன். எனக்கு தெரியாது காமராஜ் சிவாக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதில் தெளிவாக என்ன புரியுதுன்னா, ஈஷா யோகா மையத்துக்கு எதிராக அவங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அதில் எங்களை வந்து பகடக்காயாக ஆக்கிட்டாங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெடுதுன்னு கூட அவருக்கு தெரியாமல், அவருக்கு தெரிஞ்சும் அவர் வந்து தொலைக்காட்சியில் போய் இந்த மாதிரி செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து நான் சன்னியாசி ஆக போகிறேன் அப்படின்னு காமராஜே போய் சொல்லியிருக்காரு. இது கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது. மேலும் இந்த மாதிரி நான் கண்டிக்கிறதுனால என் உயிருக்கு ஆபத்தாக இருக்குமோ அப்படின்னு நான் பயந்து இப்போ வந்து நான் கமிஷனர் வந்து பார்த்துக்கலாம், அப்படிலாம் ஒன்றும் நடக்காது, அப்படிலாம் எதுவும் பண்ண முடியாது, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்கள் வீட்டாருக்கும் எங்கள் வீட்டுக்கும் சேர்த்து ப்ரொடெக்ஷன் கேட்டிருக்கேன். அந்த இடத்துல அவங்களோட நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரியுது. நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஒரு 2 லேடிஸாக அவங்க திருப்பி காமராஜே ஃபோன் பண்ணுறாரு. எந்த தைரியத்தில் இவங்க வந்து இவ்வளோ ஓப்பனாக அப்ரோச் பண்ணுறாங்கங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தக்க விஷயமா இருக்குது. இப்போ போட்டிருக்கிறது வந்து கமிஷனர் கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கோம், கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்கோம். கேஸ் பற்றி நான் இன்னும் அவ்வளோ ஆழமாக யோசிக்கல. ஆனால் கண்டிப்பாக இவர் வந்து செப்டம்பர் 1ஆம் தேதி நான் சன்னியாசி ஆக போகிறேன் அப்படின்னு டிவியில் போய் சொன்னதுக்கு கண்டிப்பாக ஒரு கேஸ் கொடுக்கறதா எனக்கு உள் மனசில் இருக்குது. அதுக்கு நான் இன்னும் பிளான்ஸ் யோசிக்கல, அடுத்தடுத்த படி என்னன்னு நான் யோசிக்கல. ஆனால் அந்த மாதிரி ஒன்று கொடுக்கணுங்கிறது எனக்கு ரொம்ப கோபமாக இருக்குது. ஓகே, லாஸ்ட் டைம் அம்மா பேட்டி கொடுக்குறப்போ நீங்கள் வந்து திருமணம் செய்யணும் ஈஷாவில் வந்து அங்கேயே வந்து திருமண மையம் இருக்குது, அங்கேயே தான் பதிவு பண்ண சொன்னாங்க உங்களை அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஈஷாவில் அப்படி இருக்கு? எல்லாமே அவங்க எழுதி கொடுத்து தான் படிக்க சொல்லியிருக்காங்க. சிவா அவர்கள் எழுதி கொடுத்து எங்கள் அம்மா வாசிச்சிருக்காங்க. அந்த டைமில் எங்கள் அப்பாவுக்கு உடம்பு முடியலன்னு அவர் அங்கேயே படுத்திருக்காரு. அந்த மாதிரி உடல்நிலையிலையும் மனநிலையிலையும் ஒரு சூழ்நிலையை கேள்வி கேட்குற திறனோ இல்லை மனநிலையோ இல்லாத ஒரு வயதான 72 73 பெற்றோர்களை கடத்திட்டு போய் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பேச வச்சிருக்காங்க. நான் பயிற்சி பண்றேங்க, பயிற்சி பண்ணாலே சன்னியாசின்னு சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் நீங்க எத்தனை கோடி பேரை சன்னியாசி ஆக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. இது ரொம்ப அபத்தமான பேச்சு. எத்தனையோ கோடி பேர் என்னெல்லாமோ பயிற்சி பண்றாங்க, ஆர்ட் ஆஃப் லிவிங் பண்றாங்க, வாழ்க வளமுடன் பண்றாங்க, ஈஷா பண்றாங்க. பயிற்சி பண்ணாலே கண்ணு மூடி உட்காந்தாலே சாமியாருன்னு சொல்லிடுவீங்களா? இதுதான் கேட்கறேன் நான். இது எப்படி அவர் வந்து ஒரு டெலிவிஷன்ல ஒரு கோடிக்கணக்கான மக்கள் பாக்குற டெலிவிஷன்ல நான் சாமியார் ஆயிடுவேன் அப்படின்னு அவர் எப்படி சொல்லலாம்? இதை பத்தி நான் பேச விரும்பலைங்க. இப்ப நான் பேசுறது பூராவே என் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது மட்டும்தான். ஈஷா யோகா மையத்துல தன்னுடைய 2 மகள்களை கட்டாயப்படுத்தி சன்னியாசிகளா மாற்றிட்டாங்க அப்படின்னு வேளாண்மை கல்லூரியோட ஓய்வு பெற்ற பேராசிரியர் காமராஜ் அப்படிங்கிறவரு புகார் கொடுத்திருந்தாரு. அவரோட புகாரின் பேர்ல நீதிபதி காமராஜோடைய மகள்கள் கிட்ட விசாரணை நடத்தினாங்க. அதுல அந்த 2 பெண்களும் தங்களோட விருப்பப்படிதான் சந்நியாசம் சென்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில தங்களுடைய மகள்களை மீட்கணும், அதே மாதிரி ஈஷா மையத்துக்கு செல்ற உங்க மகளையும் மீட்கணும் அப்படின்னு சொல்லி கோவை KK புதூரை சேர்ந்த தண்டபாணி மற்றும் அவருடைய மனைவி வசந்தா ஆகியோரை மூளை சலைவு செய்து ஈஷா யோகா மையத்திற்கு எதிராக பேச வச்சதாகவும், ஈஷா யோகா மையத்துக்கு எதிராக எழுதி கொடுத்து காமராஜ் கிட்ட அவருடைய ஆட்களும் பேச வைத்ததாகவும் தண்டபாணியும் அவருடைய மனைவி வசந்தாவும் தெரிவிச்சிருக்காங்க.